மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் 4133 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின்படி மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த 4133 காலி பணியிடங்களுக்கு தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறையின் மீதான மானிய கோரிக்கையின் விவாதங்களுக்கு அமைச்சர் பதிலளித்தார். மேலும் 106 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். 4 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு 95 கோடியில் நிறுவப்படும். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு 100 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு ரூபாய் 40.5 கோடியில் நிறுவப்படும். நாமக்கல், ராணிப்பேட்டை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் 118.75 கோடியில் 50 படுக்கைகள் கொண்ட பட்நோக்கு தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்படும். 108 அவசர கால ஊர்திகளின் சேவையை வலுப்படுத்த 21.40 கோடியில் 62 புதிய அவசர கால ஊர்திகள், 13 தாய் சேய் நல ஊர்திகள் மற்றும் நவீன மருத்துவ கருவிகள் வழங்கப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கம், தஞ்சாவூர், தருமபுரி, புதுக்கோட்டை, தேனி, திருவாரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம் ஆகிய 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு ரூபாய் 8.80 கோடியில் நவீன நரம்பியல் அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்கள் வழங்கப்படும். தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த 4133 காலி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்படுவர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு 2.50 கோடியில் புதிய சிடி ஸ்கேன் கருவி வழங்கப்படும். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விஷமுறிவு சிகிச்சைக்கான உபகரணம் வழங்கப்படும். மேலும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விஷமுறிவு அவசர சிகிச்சைக்கான மாநில பயிற்சி மையம் அமைக்கப்படும். பாம்பு கடி, நஞ்சு முறிவு சிகிச்சைக்கான பயிற்சிகள் மாநில அளவில் மருத்துவ பணியாளர்களுக்கு வழங்கப்படுவதோடு அனைத்து கிராமங்களிலும் தன்னார்வலர்களுக்கு முதலுதவி பயிற்சியும் வழங்கப்படும். தமிழ்நாடு விபத்து மற்றும் அவசர முன்னெடுப்பு திட்டத்தின் கீழ் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு புதிய சி-ஆர்ம் கருவிகள் 40 லட்சத்திலும், திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு புதிய டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி 1 கோடியிலும் வழங்கப்படும். அரசு மருத்துவ மையங்களில் ஆய்வக சேவைகள் 185.24 கோடியில் மேம்படுத்தப்படும். 50 வட்டாரங்களில் வட்டார பொது சுகாதார அலகுகளுக்கான புதிய கட்டிடங்கள் 40.44 கோடியில் கட்டித்தரப்படும். கோவில்பட்டி, காஞ்சிபுரம், பாலக்கோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சீர்காழி, மன்னார்குடி, வேதாரண்யம் மற்றும் குன்னூர் ஆகிய 8 அரசு மருத்துவமனைகளில் புதிய ஒருங்கிணைந்த ஆய்வகங்கள் 10 கோடியில் நிறுவப்படும். மக்கள் நலவாழ்வு குழு ஏற்படுத்தப்படும். மாரடைப்பினால் ஏற்படும் உயிரிழப்பினை தடுக்கும் பொருட்டு இருதய பாதுகாப்பு மருந்துகள் 3.37 கோடியில் வழங்கப்படும். மருத்துவ கட்டமைப்புகள் குறித்து ஆணைக்கட்டு, திருக்கழுங்குன்றம், சோளிங்கர், குண்டாரம்பட்டு, ஆரணி, செய்யாறு, வெப்பாங்கம், வந்தவாசி ஆகிய 28 அரசு மருத்துவமனைகளுக்கு புதிய கட்டிடங்கள் ரூபாய் 161.20 கோடியில் நிறுவப்படும். சென்னை கிண்டி கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள கலைஞர் நினைவு பன்னோக்கு மருத்துவமனைக்கு ரூபாய் 146.52 கோடியில் நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும். சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 64.90 கோடி மதிப்பீட்டில் புதிய மாணவியர் விடுதி கட்டித்தரப்படும். சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் பன்னோக்கு உயர் சிறப்பு சிகிச்சை பிரிவு கட்டடம் ரூபாய் 53 கோடியில் அமைக்கப்படும். சேலம் அரசு மருத்துவமனை கல்லூரி அது மட்டுமில்லாமல் மருத்துவமனைக்கு செவிலியர் பயிற்சி பள்ளி கட்டிடம் 35.15 கோடியில் அமைக்கப்படும். மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனை, தேக்கனிக்கோட்டை மற்றும் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைகளுக்கு கூடுதல் கட்டிடங்கள் தலா 9 கோடி விகிதம் 27 கோடியில் கட்டித்தரப்படும். மதுரை, திருநெல்வேலி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மருத்துவ மருந்து கிடங்குகளுக்கு கூடுதலாக 3 புதிய கிடங்குகள் 18 கோடியில் நிறுவப்படும். அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புதிய MRI ஸ்கேன் 17 கோடியில் நிறுவப்படும். சென்னை அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் 5.9 கோடியில் அமைக்கப்படும். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நவீன மருத்துவ உபகரணங்களுடன் உள்கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 2 கோடியில் மேம்படுத்தப்படும். புற்றுநோய் மருத்துவ சேவைகளை பொறுத்து
காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் 32 கோடியில் வழங்கப்படும். புற்றுநோய் கீமோதெரபி மருந்துகளுக்கு கூடுதலாக 10 கோடி வழங்கப்படும். மதுரை பாலரங்காபுரம் அரசு புற்றுநோய் மருத்துவமனை புதிய உட்கட்டமைப்பு மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதியுடன் ரூபாய் 4.61 கோடியில் மேம்படுத்தப்படும். ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் சமூக அளவிலான புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகள் ரூபாய் 3.31 கோடியில் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற நகலவாழ்வு 32 மாவட்டங்களில் 200 புதிய நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள் அமைப்பதற்கான கட்டிடங்கள் ரூபாய் 80 கோடியில் அமைக்கப்படும். வளரிளம் பருவத்தினருக்கான சேவைகள் அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மாதத்திற்கு ஒரு முகாம் என்ற அளவில் 10 முதல் 19 வயதிற்குட்பட்ட வளரிளம் பருவத்தினருக்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். வளரிளம் பருவத்தினருக்கான நலவாழ்வு திட்டம் செயல்படுத்தப்படும் மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பள்ளி சுகாதார தூதுவர்களுக்கான பயிற்சியும் வளரினம் பள்ளி மாணவர்களுக்கு சுகாதார பயிற்சி கையேடு மற்றும் இதர பொருட்களும் வழங்கப்படும். மனநல மருத்துவ சேவைகளை பொறுத்தவரைக்கும் போதை மீட்பு சேவைகள் அதிகமாக தேவைப்படும் பகுதிகளை கண்டறிந்து உரிய மனநல ஆலோசனை மருத்துவ சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு சேவைகள் அனைத்து நிலை மருத்துவமனைகளிலும் கிடைத்திடும் வகையில் கட்டமைப்புகள் ரூபாய் 5 கோடியில் வலுப்படுத்தப்படும். பின்பேறு கால தாய்மார்களுக்கான தாய் சேய் மனநல சேவைகள் அனைத்து நிலை மருத்துவமனைகளிலும் ஒருங்கிணைந்து வழங்கப்படும். மாநில அளவிலான தமிழ்நாடு மனநல மருத்துவ கருத்தரங்கு நடத்தப்படும் என இந்த அறிவிப்பில் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.